ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்குங்க. அதே சமயம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். குட்டீஸ்லாம் ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அதுவும் மழையை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நல்லா சூடாக இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே யம்மியாக இருக்குங்க. அதுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிற உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் ஒன்று பதிமாக தட்டியும் சேர்த்துக்கலாம், பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூடவே சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு சின்ன சின்ன ரோலாக உருட்டி எடுத்துக்கலாங்க. ப்ரெட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய ப்ரெட்டாக இருந்தால் பெரிய ரோலாக நீங்கள் உருட்டிக்கலாம். சின்ன சைஸ் ப்ரெட்டாக இருந்தாக்கா மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் சின்ன சைஸ் ப்ரெட் எடுக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துருக்குறேங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணி இதில் டிப் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக மாவு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ப்ரெட்டை வந்து அந்த 4 பக்கமாக இருக்கிற சைடில் இருக்கிற இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கட் பண்ணி எடுக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ப்ரெட் க்ரம்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ப்ரெட் ரோல். இதெல்லாம் நம்ம ஷாப்பில் போய் சாப்பிட்டோம்னாக்கா ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எந்த எண்ணெயில் பொரிச்சு தராங்கன்னு தெரியாது. இதுவே வீட்டில் நம்ம ரெடி பண்ணோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. ப்ரெட்டுடைய சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்த பிறகு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒரு பிளேட்டில் சேர்க்காமல் பாதி அளவு மட்டும் பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ரோல் பண்ணி எடுக்க அது கொஞ்சம் நமத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ப்ரெட்டை எடுத்து ஒரு சப்பாத்தி ரோலர் வச்சு கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மசாலா உள்ளே வச்ச பிறகு ஒரு சைடில் மட்டும் நம்ம கரைச்சி எடுத்துக்கிற அரிசி மாவை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்ம ரோல் பண்ணி வைக்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது இது வந்து நல்லா பிரிஞ்சு வராமல் மசாலா உள்ளே நல்லா டிப்பாக இருக்கும். இப்போ நல்லா ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது அரிசி மாவில் ஒரு டைம் புரட்டி எடுத்த பிறகு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாங்க. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா கிறிஸ்பியாகவும் வருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுனால. இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லா ப்ரெட் க்ரம்ஸும் இந்த மாதிரி ஒட்டுக்காக சேர்த்துட்டிங்கனாக்கா நம்ம புரட்டி எடுக்கும்போது கொஞ்சம் நமத்தா மாதிரி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புரட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லா ரோலும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு தீயை வந்து மிதமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா மேலே வந்து கரிஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ப்ரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே பார்த்திங்கனாக்கா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் அதே சமயம் ஸ்பைஸியாகவும் இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ப்ரெட் ரோல். இது கூட ஒரு கெச்சப் மட்டும் வச்சு கொடுத்தா போதுங்க. குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ப்ரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மழை நேரத்துக்கு இந்த மாதிரி சூடாக ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.